சுபாஷ் சந்திரதுரை அவர்கள் இங்கிலாந்தில் 2 வார காலமாக எங்களுடன் இருக்கிறார். அவருடைய பலத்த இலக்கிய சந்திப்புகள், உரையாடல்கள் மற்றும் கதையாடல்களுக்கு மத்தியில் எங்களுக்கான ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கினார். அவரிடம் சில கேள்விகளை ஒரு நேர்காணலில் கேட்கலாம் என்று இருக்கிறோம். நன்றி. என்னுடைய முதல் கேள்வி, பல இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறார்களா? இளைய தலைமுறைக்கு யாருமே வழிகாட்டியாக இருக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நானு ஒரு எழுத்தாளன் அவனுடைய அனுபவங்களை, அவன் வாழ்க்கையில் கண்டடைந்த தரிசனங்களை, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை இந்த சமூகத்தோடு பகிர்ந்து கொள்கிறார். அந்த பகிர்தல் தனக்கு ரொம்ப ரிலேட் ஆகும்போது சில யங்ஸ்டர்ஸ், சில பெரியவங்க அல்லது வயது வித்தியாசம் இல்லாத அவனோட ரொம்ப ரிலேட் ஆகுறாங்க. அப்படி பார்க்கிற போது நான் எழுதினதை விட, எழுதினதிலிருந்து வாசித்ததை விட, என்னுடைய குரல் வழியாக கதைகளை கேட்டு என்னோட ரிலேட் ஆனவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்காகவே நான் அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கிறேன் அப்படின்ற தகுதியை எடுத்துக்க முடியாது. நான் அவர்களோடு தொடர்ந்து உரையாடுகிறேன் அல்லது சமூகத்தோடு தொடர்ந்து உரையாடுகிறேன். அந்த உரையாடலில் தனக்கு எந்த பக்கம் ரிலேட் ஆகுதோ அந்த பக்கத்துல பல வாசகர்கள் என்னோடு இணைகிறார்கள், என்னோடு பயணிக்கிறார்கள், என்னோடு விவாதிக்கிறார்கள், என்னோடு முரண்படுகிறார்கள். இந்த முரண்படுபவர்கள் அங்கங்க ஸ்ட்ரக்காய் நின்றுடுவாங்க. யாராவது இந்த 10 வருஷத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் என்னோடு பயணிச்சிருப்பார்கள். ஆனால் இப்ப எவ்வளவு பேர் அதுல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. மீதி 9,700 பேர் இருந்தா அங்கங்க அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்கு ஏற்படுற இடையூறுகள், அவங்களுக்கு ஏற்படுற சந்தோஷங்கள், வாழ்க்கை வசதிகள், வீழ்தல்கள், இதுக்கெல்லாம் அங்கங்க நீங்கிடுவாங்க. கொஞ்சம் பேர் என்ன இன்னும் பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பின்தொடர்றாங்க அப்படின்ற பெருமிதம் எனக்கு இல்லை. என்னோடு உரையாடுகிறார்கள், என்னோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள், அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன், என்னிடமிருந்து அவர்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த பகிர்தல் தான் ஒரு எழுத்தாளர் ஒரு சமூகத்திற்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால ஒரு எழுத்தாளனை பின்தொடர்பவன், எழுத்தாளனை வழிமொழிப்பவன், எழுத்தாளன் சொல்றதை கேட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவன், இது எல்லாமே மித்து தான், இது எல்லாமே பொய், இது எதுவுமே வேணாம். நாம் நம்முடைய அனுபவ பகிர்தல்களில் இந்த வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக வைத்துக் கொள்ள முடியுமா என்று பார்க்கலாம். எழுத நினைக்கும் போது யாரை மனதில் நினைத்துக் கொண்டு எழுத நினைக்கும் போது எந்த எழுத்தாளனுமே யாரையும் மனசுல நினைச்சுன்னு எழுத மாட்டார் தோணுது. அதனால எப்பொழுதோ அவனுக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை ஒரு விதை நெல்லாக மாற்றி அவன் தன்னுடைய மனதில் போட்டு அந்த விதை நெல்லை பக்குவப்படுத்துகிறான். விதை நெல்லை பக்குவப்படுத்துறதுக்கு 1 வாரம் போதும், 3 நாள் போதும், 6 மாசம் போதும், 3 மாசம் போதும் என்று இருந்தாலும் கூட கதையை ஒரு எழுத்தாளன் அடைகாக்கிற வருடங்கள், காலங்கள் இல்லை, அது ரொம்ப நீண்டது. உடனடியா எழுதிடணும், உடனடியா பிரசுரத்துக்கு போயிடணும், உடனடியா இந்த உலகம் நம்மளை பாராட்டினோம், அது இருக்கலாம். அது ஒரு தப்புன்னு நான் சொல்ல, அது சில எழுத்தாளர்களுக்கு இருக்கலாம். எனக்கு நான் என்னுடைய பச்சை இருளன், என்னுடைய சத்துரு, என்னுடைய ஓலான்குடி சுற்றிய ராஜாம்பாள் நினைவுகள், என்னுடைய கோழி, என்னுடைய நீர், இந்த எல்லா கதைகளும் என் மனதிற்குள் ஒரு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக நான் அடைகாத்தவைகள். நீங்கள் அந்த கதைகளை வாசிக்கிற போது என்னுடைய அணுக்கச்சூடு அந்த கதைகளில் தெரிவதை நீங்கள் உணர முடியும். அப்போ உடனே அதை எழுதிடணும் அப்படின்னு எனக்கு எந்த அவசரமும் இல்லை, எனக்கு எந்த பிரசுர தேவையும் இல்லை. இந்த இடத்தில் தான் ஒரு வணிக எழுத்தாளனும் ஒரு சிறு பத்திரிகை எழுத்தாளனும் வேறுபடுகிறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வணிக எழுத்தாளனுக்கு அவன் உடனடியா அந்த கதைகளை பிரசுரம் பண்ணி அது ஒரு சின்ன காசு, பெரிய காசுலாம் ஒண்ணும் இல்லை, பார்த்து ஒரு தொகுப்பு போட்டு அப்படி போயிடறான். ஒரு சிறு பத்திரிகை எழுத்தாளனுக்கு இது எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, அது பிரசுரமாகுது. அப்புறம் சிறு பத்திரிகை எழுத்தாளர்கள் மட்டும்தான் பிரசவத்தில் வந்த கதைகளை மறுபடியும் கூட எழுதி பார்ப்பார். நான் அப்படி ஒன்னு 2 கதை எழுதி பார்த்திருக்கிறேன்.
பிரசுரம் ஆயிட்டாவே அதுக்கு டெட்லைன் கிடையாது, அதோட முடிஞ்சிச்சு கிடையாது. பிரசுரம் ஆயிடலாம், தொகுப்புல வந்துடலாம். அதற்கு பிறகு உங்களுடைய கிரியேட்டிவ், ஏன்னா ஒரு ரைட்டர்ன்றவன் தொடர்ந்து படைப்பூக்கத்திலேயே உழல்பவன். அந்த படைப்பூக்கம் ஒரு பிரிண்ட்ல வந்துருச்சு, ஒரு சிறு பத்திரிகையில வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் தான் நான் நினைக்கிறேன். அது எப்பயுமே அவனுக்குள்ளாக ஒரு தணல் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பிரசுரத்துக்கு வந்த பிறகும் கூட, புத்தகத்தில் தொகுப்பில் வந்த பிறகும் கூட, இந்த கதையை இப்படி எழுதி பார்க்கலாமே, இந்த கதையினுடைய முடிவை இப்படி எடுத்து பார்க்கலாமே, இந்த கதையினுடைய உரையாடல் இப்படி நீட்டிச்சு பார்க்கலாமே என்று ஒரு எழுத்தாளனுக்கு தோன்றுகிற போது அவன் மறுபடியும் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன். அதனால நான் கதையை எழுத உட்காரும் போது யாரையும் மனதில் நினைத்து கொண்டு எம்டியா உட்கார்றேன். பல கதைகளை, இப்ப உதாரணத்துக்கு நான் நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறைன்னு ஒரு கதை எழுதினேன். அந்த கதையை நான் யாரை பத்தி எழுதணும்னு நினைச்சேன்னா, எங்க சாரோன் வீடுகள்ல, எங்க தெருக்கள்ல ஜக்கம் அப்படின்னு ஒருத்தர் தான், ஊமையன் அப்படின்னு ஒருத்தர் தான். இவங்க எல்லாருமே இந்த பஜனை வரும்போது அந்த டிராவல்ல வருவாங்க. அந்த ஊமையனை பத்தி எழுதணும் தான் அந்த கதையை ஆரம்பிச்சேன். ஆனா ஊமையன் அதுல ஒரு காட்டு விலங்கு மாதிரி போயிடுவான். நான் மேரி வில்லியம்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணை பத்தியான கதையை அது மாறிச்சு. அதனால ஒரு எழுத்தாளர் திட்டமிட்டு இவங்களை பத்தி தான் எழுதணும், இவங்களை பத்தி தான் நினைக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து எழுதுறதில்லை. பவா சார், நடைபாதை கடைகளில் புத்தகங்கள் வாங்கிய அனுபவம் உண்டா? உண்மையை சொல்லணும்னா இல்லவே இல்லை எனக்கு. ஏன்னா நான் திருவண்ணாமலை மாதிரியான ஒரு நகரமும் அல்லாத, பெருநகரமும் அல்லாத, நகரமும் அல்லாத, கிராமமும் அல்லாத ஒரு ஊர்ல இருந்தேன். நான் இந்த சென்னையிலேயே வசிக்கிறவங்களுக்கு, பெங்களூர்ல வசிக்கிறவங்களுக்கு, அது மாதிரி பெருநகரங்கள்ல வசிக்கிறவங்களுக்கு நடைபாதை கடைகள்ல புத்தகம் வாங்கின பெரிய அனுபவம் உண்டு. இப்ப எஸ் ராமகிருஷ்ணனுக்கு அப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எழுதியிருக்காரு. எனக்கு நான் திருவண்ணாமலை மாதிரியான நகரத்திலிருந்து எப்போதாவது ஒரு தடவை சென்னை நகரத்துக்கு போவேன். எனக்கு அங்க போய் தங்கி நடைபாதை கடைகள்ல போய் விசாரிச்சு, அப்புறம் நடைபாதை கடைகள்ல பெரும்பாலும் நாம தேடுற நவீன இலக்கியம் சார்ந்த பழைய புத்தகங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இங்கிலீஷ் புத்தகங்கள் கட்டுக்கட்டா கிடைக்கும். நான் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல வாசிக்கிற ராமகிருஷ்ணன் மாதிரியான ஆட்களுக்கு அது பொருந்தும். எனக்கு பொருந்தலை. எனக்கு நடைபாதை கடைகளில் புத்தகம் வாங்கிய அனுபவங்களே இல்லை. ஆனால் புத்தக கடைகள் சென்னையில் எங்கெங்கெல்லாம் இருக்குது. இப்ப திலீப் குமார் மயிலாப்பூர்ல ஒரு சின்னதா ஒரு வீட்லயே ஒரு புக் ஸ்டால் வச்சிருந்தார். அங்க தேடி தேடி போய் நான் வாங்கியிருக்கேன். அப்போ வயலுக்கு போயிருக்கேன். அது மாதிரி நிறைய இடங்கள் இருந்துச்சு. புக் லேண்ட்ஸ் போயிருக்கேன். அந்த மாதிரி இந்த பிராண்டடான புக் ஸ்டால்களை தவிர்த்துட்டு சில இடங்களுக்கு போனா, இப்போ எங்க ஊர் பக்கத்துல கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க TM நந்தலாலா அப்படின்னு ஒருத்தர் ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தாரு, இப்பயும் வச்சிருக்காரு. சைக்கிள் எம்போரியம் வச்சுக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச சில எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வாங்கி அவர் பிரசுரிச்சு வைப்பார். அதை வாங்குறதுக்காக நான் கள்ளக்குறிச்சிக்கு பஸ் ஏறி போய்க்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நடைபாதை கடைகள்ல போய் புத்தகம் வாங்கின அனுபவமே எனக்கு இல்லை. இனிமேலும் அது வாய்க்குமான்னு தெரியல. எப்படி உங்களால் நிறைய புத்தகங்கள் வாசிக்க முடிகிறது? வேகமாக புத்தகங்களை வாசிப்பதற்கு ஏதானும் உத்தி இருக்கிறதா? ஒண்ணு, நான் ரொம்ப வேகமா வாசிக்கிற ஆள் கிடையாது. ஜெயமோகன்லாம் நான் பார்த்திருக்கேன், புத்தகங்கள் அப்படி தள்ளுவாரு. நான் ஒரு தடவை அவரை கேட்டேன், சார் என்ன சார் நீங்க புத்தகத்தை தள்ளுறீங்க, படிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நீங்க இதுல எந்த பக்கத்துல என்னன்னு கேளுங்க, நான் சொல்ல முடியும். இது பிராக்டிஸ், வாசிச்சு 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 விவேகானந்தருக்கு அப்படி பிராக்டிஸ் உண்டு. சில நிமிடங்களில் அவரால் 70 பக்கம் 60 பக்கம் படிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி வாசிக்கிற சக படைப்பாளிகளை, அப்படி வாசிக்கிற தீவிரமான வாசகர்களை பார்த்து வியப்பிலும் ஆச்சரியத்திலும் உறைந்து போனவன் நான். ஆனா நான் அப்படி வாசிக்கிற ஆள் இல்ல. ஜெயகாந்தன் ஒரு தடவை சுந்தரராமசாமியுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவோட சொன்ன மாதிரி சங்கீதம் கேட்பது மாதிரி வாசிக்க வேண்டும் சொல்றாரு. அவ்வளவு மென்மையா, மெதுவா, அவசரம் இல்லாம நிதானமா வாசிக்கக்கூடிய ஆளுங்க. எனக்கு எந்த பர்பஸும் கிடையாது வாசிக்கிறதுல. எப்போனாலும் வாசிப்பேன். அப்புறம் மிக தீவிரமா வாசிக்கிற ஆள் கிடையாது. வாசிப்பேன், கொஞ்ச நாள் நிலத்துல வேலை பார்ப்பேன், கொஞ்ச நாள் சினிமாவில் நடிக்க போவேன், கொஞ்ச நாள் வீட்டு வேலைகள் பார்ப்பேன், கொஞ்ச நாள் நிலத்து வேலைகள் பார்ப்பேன். இப்படி ஒரு கலவையான ஆள் தான் நான். அதனால ரொம்ப தீவிரமா வாசிக்கிற ஆள் இல்லை. ஆனால் கடந்த 40-50 வருடங்களாக
40 வருடங்களாக அப்படி வச்சுக்கலாம். 20 வயசுல நான் வாசிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கலாம். 40 வருடங்களாக வாசிப்பு என்னை விட்டு அகலவே இல்லை. ஏதோ ஒரு வகையில் எனக்குள்ளாக அதை தக்க வச்சுனேங்கிறேன். அது ஒரு சில பீரியட்ல கூடும், ஒரு சில பீரியட்ல குறையும், ஒரு சில பீரியட்ல அகலமாகும், ஒரு சில பீரியட்ல ஆழமாகும். ஆனா வாசிப்பு என் கூடயே தான் இருக்கு. சில வாசகர்களுக்கு அல்லது சில ரைட்டர்ஸ்க்கு நம்மளே பார்க்கலாம், தூக்கி போட்டுருவாங்க. பாடா எத்தனை வருஷம் இதை போட்டு மல்லடிக்கிறது, நம்மளால முடியல, நம்ம வேற ஒரு லைஃப்ல போகலாம். ஏன்னா இவன் கூட இருக்கிறவங்களாம் லௌகீக ரீதியான மிகப்பெரிய பொருளாதார உப்பல்ல இருப்பான், ரொம்ப பெருசா பெருத்திருப்பான். அதை பார்த்து இவன் ரொம்ப சலிப்பாயி அந்த மாதிரி நம்ம ஆயிடணும் அப்படின்னு வாசிப்பை தூக்கி போட்டுப்போம். அப்படி போனவன் பெருசா அவனை மாதிரி ஆயிருக்க மாட்டான், ரெண்டு கட்டனா மாறிடுவான். எனக்கு அது தோணல. நிதானமாக வாசிக்கணும். ஆனா வாசிக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிற புத்தகங்கள், வாங்கி வச்சிருக்கிற புத்தகங்கள், அதுவே இன்னும் பல 100 அல்லது பல 1000 இருக்கும். பல புத்தகங்கள் இன்னும் தொட கூட முடியல. இந்த சமயத்துல இன்னொன்னு பதிவு செய்ய விரும்புறேன். 10 புத்தகங்களுக்கு ஒரு புத்தகங்கள் கவிதைகளை படிக்கிறவன் நான். சின்ன வயசுலேயே என்னுடைய வாசிப்பில் அப்படி வச்சுக்கிறேன். அப்புறம் நான் ஃபிக்ஷன் மேக்சிமம் படிக்க மாட்டேன் நான். அப்புறம் ஹிஸ்டரி, அந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எனக்கு ஆர்வம் கம்மி. படிக்கவே மாட்டேன்ல, ஆர்வம் கம்மி. எனக்கு நடைமுறை வாழ்க்கை, அதில் உள்ள சிக்கல்கள், அதில் உள்ள மனிதர்கள், இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன ரிவ்யூ பண்ணி போகும்போது கடந்த ஒரு 2-3 வருஷமா கவிதைகள் படிக்கிறது என்கிட்ட இருந்து ரொம்ப குறைஞ்சிருச்சோ அப்படின்னு தோணுது. இது எல்லாமே ஒரு வாசகனுக்கு கிடைக்கக்கூடிய இயல்புகள், ஒரு வாசகனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள், ஒரு வாசகனுக்கு கிடைக்கக்கூடிய நிராசைகள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இப்ப ரொம்ப சமீப காலமா நான் கவிதைகள் ரொம்ப குறைச்சிக்கணும்னு தோணுது. ஆனா ரொம்ப கம்பல்ஷன் இல்லாம, கான்சியஸ் இல்லாம மறுபடியும் கவிதைகளை வாசிக்க தோணும். ஒரு பீரியட்ல எனக்கு சுகுமாரன், சமயவேல், மனுஷபுத்திரன், விக்ரமாத்தியன், கல்யாண்ஜி, கலாப்பிரியா, அப்படி ஒரு மிகப்பெரிய செட்டு கவிஞர்களை படிப்பேன். இப்ப லேட்டஸ்டா படிக்கிறேன் நான். இசை, வெயில், அந்த மாதிரியான சாதுரை, நிறைய யங் போயிட்ஸ், பூவிதர் உமேஷ், அப்படி படிக்கிறேன். ஆனாலும் கூட ரொம்ப குறைஞ்சிச்சோ அப்படின்னு தோணுது. அதனால ஒரு 5-6 புக்கு ஃபிக்ஷன், ஒரு 2-3 புக்கு நான் ஃபிக்ஷன், நடுவுல ஒரு அழகான ரோஜா பூ மாதிரி ஒரு கவிதை புத்தகம், அப்படி வாசிப்பு அமைஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைவா, இன்னும் கொஞ்சம் லவபிளா என்னோட ரீடிங் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களிடம் தான் இது கேட்பதற்கு பொருத்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு கதை சொல்லியிடம் கேட்பதற்கு ஆக தகுதியான கேள்வியாக பார்க்கிறேன். குழந்தைகளுக்கு கதை சொல்லுகிற பழக்கம் குறைந்து கொண்டு வருகிறது. அது கதை சொல்ற வழக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற அந்த கான்செப்ட அப்படி முழுக்க நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எல்லா வீடுகளிலும் ஒரு தாத்தா இருந்தார், எல்லா வீடுகளிலும் ஒரு பாட்டி இருந்தாங்க, எல்லார் வீடுகளிலும் தரையில படுத்து தூங்கணும், எல்லாரும் தனித்தனி பெட்ரூம் இல்லாம ஒரு ஹால்ல படுத்து தூங்கணும். அப்போ தன்னுடைய பேத்திகளுக்கு, தன்னுடைய பேரன்களுக்கு இவர்கள் போட்டி போட்டுக்குன்னு கதைகள் சொன்னாங்க. அப்படியே காலம் கொஞ்சம் மாறுது. அம்மாக்கள் கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப என் ஒய்ஃப்லாம் என் பையனுக்கு, பெரிய பையனை காலேஜ் படிக்கும்போது கூட கதை சொல்லுவான். ஒரு கதை சொன்னாதான் அவன் தூங்குவான். அப்படி இருந்துச்சு. இந்த அம்மாக்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கிற காலகட்டங்கள்ல தொழில்நுட்பங்கள் குறுக்கிட ஆரம்பிச்சிருச்சு. அது முன்னாடி உள்ள இல்ல. அமைதியா அவங்க படிச்ச கதைய, அவங்க கேட்ட கதைய, நான் என்னுடைய பதிப்புல எழுதியிருக்க பல கதைகள் எங்க அம்மாட்ட கேட்ட கதைகள். பச்சை இருளன், சத்ரு, அதெல்லாம் எங்க அம்மா சொன்ன கதைகளை நான் மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரியா மாத்துறேன். இப்ப அம்மாக்கள் கதை சொல்ற இந்த பீரியட்ல தொழில்நுட்பங்கள் குறுக்கிட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப குறுக்கிட ஆரம்பிக்கும் போது அம்மாக்களுக்கு எங்க இருந்தாலும் கதைகள் வேணும். பாட்டி தாத்தாக்களுக்கு கொட்டி கிடந்த வாழ்வியல் அனுபவங்கள் அம்மா அப்பாக்களுக்கு கம்மி. அதனால இவங்க 2 வகையில தங்களுடைய கதைகளை தாங்கள் அடையலாம். ஒன்னு வாசிப்பின் மூலமாக அவங்க அடைய முடியும். ஏன்னா தாத்தா பாட்டிக்கு இருந்த அனுபவங்கள் இவங்களுக்கு இல்ல, ரொம்ப கம்மி. அந்த சமயத்துல கரெக்டா டெலிவிஷன் உள்ள நுழைஞ்சி, நான் உனக்கு சீரியல் சொல்றேன், நான் உனக்கு சினிமா காமிக்கிறேன், நான் கதை சொல்றேன் ஆயிடுச்சு. பல வீடுகள்ல ரொம்ப புரிந்து கொள்ளாமையினுடைய உச்சத்துல இந்த சீரியல் கதைகள், இந்த தமிழ் சினிமாவினுடைய 3ஆம் தரமான மட்டமான கதைகள், இதையே
கொஞ்சம் மாத்தி அல்லது அதையே தங்கள் குழந்தைகள்கிட்ட வாந்தி எடுத்த பெற்றோர்களும் இருக்கா. இப்ப என்னன்னா, தாத்தா பாட்டிகள் கதை சொல்றது போயிடுச்சா, அம்மா அப்பாக்கள் கதை சொல்றது குறைஞ்சிச்சா, இப்போ ப்ரொஃபஷனலான கதை சொல்லிகள் வந்திருக்காங்க குழந்தைகளுக்கு கதை சொல்றாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 100 பேர் சொல்ல முடியும் என்னால. அவங்க எல்லாரும் ப்ரொஃபஷனலா கதை சொல்றாங்க. இந்த கதைகளை நான் கேட்டிருக்கேன். அதுல ஒரு 10 பேரை தவிர மீதி 90 பேர் ரொம்ப அமெச்சூர் தனமா கதைகள் சொல்றாங்க. அது குழந்தைகளுக்கு ஏற்புடையதாகவே இருக்காது. அவங்க சீக்கிரமா உங்ககிட்ட இருந்து போயிடுவாங்க. அவங்க நான் குரங்கு மாதிரி, நான் பூனை மாதிரி ஆக்ஷன்லாம் கொடுத்து அது எல்லாமே ரொம்ப மிமிக்கிரே பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லாம உண்மையிலேயே குழந்தைகளுக்கு கதை சொல்றது அப்படின்றது இப்ப எனக்கு சுட்டு போட்டா கூட வராது. நான் பெரிய கதை சொல்லி ஆகச்சிறந்த கதை சொல்லி எல்லாம் சொல்றாங்கல்ல, எனக்கு ஒரு குழந்தைக்கு கூட என்னால கதை சொல்லி என் கூட கூட்டின்னு போகவே முடியாது. அப்போ அது ஒரு பயங்கர டேலண்ட் வேணும். நீங்க நீங்க நினைச்சுக்கோங்க, நம்ம மூஞ்ச மாதிரி குரங்கு மாதிரி சொல்லிச்சா ஒரு குழந்தைக்கு பிடிச்சிடும், அதெல்லாம் பிடிக்காது. குழந்தை உங்ககிட்ட போயிடுவான். ஆனா பயங்கரமான திறமைகள் வேணும் அதுக்கு. அந்த திறமைகள் அன்கான்சியஸா நடக்கணும், கான்சியஸா நடக்கூடாது. கான்சியஸா நான் குழந்தைக்கு கதை சொல்ல போறேன்னு ஒருத்தர் வரக்கூடாது. உன்னுடைய கதைகள் குழந்தைகளுக்கு பிடிக்கணும். இந்த பைப் ஊதுனா அவங்க கூடயே போவாங்கல்ல குழந்தைங்க, அந்த மாதிரி உங்க கதை சொல்லிகிட்ட வரணும். அது கிராமங்கள்ல உருவாகணும்னு எனக்கு தோணுது. நகரங்கள்ல உருவாகிறதுல இந்த கிராமத்துல ஒரு அண்ணன் பாரு, அவர் வீட்டுக்கு போனா எப்பயுமே கதை சொல்லுவாரு, அல்லது அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டினா எப்பயுமே கதை சொல்லுவாரு. கூவழகிரி சாமியுடைய அன்பளிப்பு மாதிரியான கதைகள் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ரேஞ்ச் தான். அன்பளிப்பு கதையெல்லாம் என்னால கூட குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது, பெரியவங்களுக்கு தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப கடினமான இடம் அது. நம்ம குழந்தைகளுக்கான சிறார் கதை சொல்லிகள் அப்படின்னு சொல்லிக்கிற பல பேர் இந்த கான்செப்டை தப்பா புரிஞ்சுன்னு குழந்தைகள் முன்னால தோத்து போறாங்க, அல்லது குழந்தைகள் முன்னால கதை சொல்றதுக்கு திணறாங்க அப்படின்னு சொல்லலாம். பாபா சார், கனவு தொழிற்சாலையில் நீங்க இருக்கீங்க, நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கும். சினிமா அடிப்படையிலான புத்தகங்கள் எழுதும் எண்ணம் ஏதேனும் உண்டா? வாழ்நாள் அப்படி ஒரு எண்ணம் இல்லை. சினிமாவை பத்தி, கனவு தொழிற்சாலை பத்தி எழுதணுன்ற அனுபவங்கள் எனக்கு பெருசா வாய்க்கல. ஏன்னா மிகப்பெரிய அளவுல விருப்பம் இல்லாதையதான் அங்க போறேன். 2 காரணங்கள் பல என்னுடைய நேர்காணல்களை சொல்கிறேன். ஒன்னு, என்னுடைய பல நண்பர்கள் கான்டெம்பரரியான இயக்குநர்களா இருக்காங்க, அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிடும் போது என்னால போகாத இருக்க முடியாது. சில இயக்குநர்கள் உங்களை மைண்ட்ல நினைச்சீங்க இந்த கேரக்டர் எழுதினேன் சார், அதனால நீங்க வாங்கன்றாங்க, அதனால நான் போறேன். 2வது, அது ஒரே மாதிரியான வாழ்க்கையில போயின்னு இருக்கும்போது அது ஒரு இளைப்பாறுதல் மாதிரி இருக்கு. சினிமாவுக்கு ஒரு 2 நாள் போயிட்டு, நான் எங்கேயுமே 10 நாள் 15 நாள் ஷூட்டிங் எல்லாம் போனதில்லை. 2 நாள் 3 நாள் அப்புறம் ஒரு பிரேக் அப்படிலாம் கிடைக்கும். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்புறம் அவங்க காசுல பல்வேறு நிலப்பரப்புகளுக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம், முழு மணாலி போய்க்கிறேன், அது மாதிரி நிறைய இடங்களுக்கு அவங்களுடைய செலவுகள்ல போயிட்டு வரலாம். நாமளே விரும்பி போனா அது ஒரு டூரிஸ்டா மாறிடும். நண்பர்களோட போறது, ரூம் போடுறது, குடிக்கிறது அப்படிலாம் மாறிடும். அப்படிலாம் இல்லாம அவங்க கூட போகும்போது ஒரு ஒர்க் பெர்மிட்டோட போறோம், அது ரொம்ப பிளஷரா இருக்கு. ஒண்ணு. 2வது, அதை தவிர்த்து எனக்கு சினிமா மைண்ட்ல ஏறவே மாட்டேங்குது. அதோட அதை முடிச்சுட்டு வந்துடுறது. பல படங்கள் இப்போ இந்த மாசமே நான் நடிச்ச கோழிப்பண்ணை சந்திரதுரை, சட்டம் என் கையில், தி பேராஷூட் 3 படம் வருது. 3 படமும் ப்ரீவியூ ஷோ கூட நான் பார்க்கல. எனக்கு அதுல பெரிய ஆர்வம் இல்லை. வரும்போது தியேட்டர்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அதனால கனவு தொழிற்சாலை பத்தி நான் என்னைக்குமே படம் புஸ்தகம் எழுத மாட்டேன். அது ஆனா என்னன்னா, என்னுடைய கதைகளில் வருகிற மனிதர்கள், என்னுடைய கதைகள் அல்லாத நான் பிக்ஷனில் வருகிற மனிதர்கள் இருக்காங்களே, அவங்க இந்த சமூகத்தின் இந்த நிலப்பரப்பின் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறார்கள். அதுல சினிமாவிலையும் பரவி இருக்காங்க. அவங்கள பத்தி நான் எழுதிக்கிறேன். என்னுடைய எல்லா நாளும் கார்த்திகை புக்ல பல பர்சனாலிட்டிஸ் சினிமா சார்ந்த ஆட்கள். அப்படிதான் நான் எழுதுவனே ஒழிய, நான் இந்த படத்தில் நடிக்கும் போது எனக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்துச்சு அது எழுதவே மாட்டேன். அது தேவையில்லை. உங்களுடைய அர்ஜாயின் கேள்வியா நானே என்ன ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த கனவு தொழிற்சாலையை பத்தி எழுத மாட்டேன். ஒண்ணு.
ரெண்டாவது நான் நிறைய வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ணினேங்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப ஜெயமோகனுக்கு அடுத்தது அதிகமான நாடுகளுக்கு டிராவல் பண்ணவன்னு என்னதான் சொல்லலாம் ரைட்டர்ஸ்ல அப்படி பண்ணேங்கிறேன். ஆனா நான் இன்னும் பயண கட்டுரையே எழுதுனதில்லை. ஏன்னா நான் சரியாக 20ஆம் தேதி செப்டம்பர் 20ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு பாரிஸில் போய் இறங்கிய போது அப்படின்னு ஒரு கட்டுரை என்னால் ஆரம்பிக்கவே முடியாது. ஆனால் இந்த அனுபவங்களை முழுக்க என்னுடைய மனதில் தேக்கி வச்சுக்கிறேன். இந்த நாடுகளில் நான் பார்த்த மனிதர்களின் உருவங்களை, மனிதர்களுடைய அன்பை, மனிதர்களுடைய எல்லாவற்றையும் நான் எனக்குள்ள வச்சுனே இருக்கேன். அத பின்னாடி நான் எழுதும்போது ஃபிக்ஷன்லயோ நான் ஃபிக்ஷன்லயோ பயண கட்டுரையிலையோ இவங்க எல்லாம் உள்ள வருவாங்க. சேர்ந்து சேர்ந்து இந்த அனுபவம் வரும். நான் 3 மாசத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து வந்திருந்தேன். அந்த பயணத்துல இங்கிலாந்து பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதக்கூடாது அப்படின்ற மனநிலையோட போனேன். இந்த நாட்டு உங்களோடலாம் இங்கிலாந்துல ஒரு 10-15 நாளா சுத்திங்கிறேன். இந்த தடவை இங்கிலாந்து பத்தி மட்டும் தனியா ஒரு புக் எழுதலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த தடவை நான் நினைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க எனக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் நான் பல நேர்காணல்கள்ல சொன்ன மாதிரி, பல தடவை எழுதின மாதிரி, ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பை விடவும், அந்த நாட்டினுடைய கட்டடங்களின் அதிசயங்களை விடவும், அந்த நாட்டினுடைய நெடுஞ்சாலைகளுடைய ஒழுங்கை பற்றி, அப்புறம் குடியிருப்புகளுடைய வசீகரம் பற்றி, இதெல்லாம் விட அந்த நாட்டில் இருக்கிற மனிதர்கள், அந்த நாட்டில் புலம்பெயர்ந்து போய் வாழ்கிற மனிதர்கள், அந்த நாட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சுனே இருக்கிற மனிதர்கள், இவங்க தான் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்றாங்க. இவங்க தான் என்னை எழுதுன்னு சொல்றாங்க. நான் என்னுடைய பயண கட்டுரைகளை எழுதும்போது இந்த நிலப்பரப்பு, அதனுடைய குடியிருப்பு, அதனுடைய பருவநிலை எல்லாம் பின்னாடி போய் இந்த மனிதர்கள் தான் முன்னாடி வருவாங்க. அப்படி எழுதுறதுனா அது எனக்கு சிறப்பான ஒரு புத்தகமா அமையும் நினைக்கிறேன். பாபா சார், நீங்க தமிழ்நாடு சிறைகளுக்கு போய் சிறை கைதிகளை பார்த்த அனுபவம் உண்டா? அங்கு பெற்ற அனுபவம், கற்ற அனுபவம் குறித்து. நல்ல கேள்வி இது. எனக்கு பாஸ்கரன் அப்படின்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் நண்பர் இருக்காரு. அவர் தான் என்னையும் சைலஜாவையும் ஒரு தடவை புழல் சிறைக்கு கூப்பிட்டாரு. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. பல்வேறு சோதனைகளுக்கு உட்பட்டு தான் நம்மளை உள்ள அலோ பண்றாங்க. அப்படி போன உடனே எங்களை ஒருத்தர் கூட்டிட்டு செல்வம்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர் தான் கூட்டிட்டு போய் எங்களை எல்லாம் பண்ணாரு. அவர் எல்லாருமே தூக்கு செல்வம்னே சொல்றாங்க. என்னன்னா அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதுல கடைசி நேரத்துல தப்பிச்சுக்கிறாரு. ஆனா சிறையிலே இருக்காரு. சிறையில இருக்கும் போதே 10-11 வருஷம் சிறையில இருந்துட்டு பரோல்ல வெளியே கல்யாணம் பண்ணிட்டு போய்கிறார். பெரிய வாழ்வியல் அனுபவங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸா பெரிய புத்தகங்கள்லாம் எழுதுகிறார். அவங்களோடலாம் உட்காந்து பேசுறோம். நான் கணிச்சவர்களும் ஒரு 60% உண்மையிலேயே குற்றம் பண்ணிட்டு உள்ள போனாங்க. ஒரு 20-25% தற்செயலா குற்றம் பண்ணிட்டு உள்ள போனாங்க. பிளான்டே இல்லை. அந்த நிமிஷத்துக்கு முந்தினவர்களும் அவங்க குற்றம் பண்ணணும், கிரைம் பண்ணணும்னு எந்த இதுவுமே இல்லை. எதேச்சா நடந்தது. இப்போ ஒருத்தர் அவர் ஒய்ஃப் அப்படி தள்ளி விட்டுக்கிறாரு. சும்மா தள்ளி, அந்த அம்மா அப்படியே போய் மோதி இறந்துச்சு, கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி பல்வேறு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு 20% பியூரா நிரபராதிகள். இந்த கலவை தான் உள்ள இருக்கு. வேற வழி இல்லாம அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு குறைந்தபட்ச கொஞ்சம் குதூகலமான கொண்டாட்டமான வாழ்க்கைக்கு முயற்சிக்கிறாங்க. முடியல. கரெக்டான வார்த்தை. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குறைஞ்சபட்ச சந்தோஷமா இருந்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா முடியல. ஏன்னா வெளி உலகம் அதுல கிடைச்ச மிகப்பெரிய அனுபவங்கள், வாழ்க்கையின் கொண்டாட்டங்கள் எல்லாம் அவங்கள உள்ள ஏங்க வைக்குது. ஆனாலும் இதான் நமக்கு விதிச்சது அப்படின்னு உள்ள இருக்காங்க. ரொம்ப கரெக்டான நேரத்துல சிறைத்துறை, தமிழ்நாடு அரசு இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பல புத்தகங்களை உள்ள கொடுக்கறது, எழுத்தாளர்களை உள்ள கூட்டிட்டு போய் பேச வைக்கிறது, அவங்களோட கலந்துரையாட வைக்கிறது. இதன் மூலமாக இழந்து போன ஒரு வாழ்க்கையின் துயரத்திலிருந்து அவர்களை கொஞ்சமா மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் புழல் சிறையிலிருந்து நானும் என் ஒய்ஃபும்
இதுக்கு போனோம், வேலூர் சிறைக்கு போனோம். வேலூர் சிறை மிகப்பெரிய சிறை. வேலூர் சிறையிலே எங்களுக்கு இந்த மாதிரியான பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வேலூர் சிறையிலேயே பெண்கள் சிறைசாலைக்கு தனியாக போனோம். அங்கே நாங்கள் பார்த்த பெண் கைதிகள், அவங்களுடைய துயரம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய கிரைம் எல்லாமே ரொம்ப ஒரு படைப்பாலே என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அங்கேயும் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மிக இறுக்கமான சூழல் இல்லை சிறைச்சாலைகளுக்குள்ள. ஏன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா அவங்கள வந்து எழுத, படிக்க, வாசிக்க, அப்புறம் அவங்கள பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுக்குள்ள அவங்க உள்ள பறை வாசிக்கிறதுக்கு, தோட்டம் பண்றதுக்கு, இப்படி பல்வேறு வகையில டைவர்ட் பண்ணி இது அங்க இருக்கிற சிறை அதிகாரிகளை பொறுத்து ஒவ்வொரு இடத்துல மாறுபடுது. இப்போ புழல் சிறையில எக்காலஜிக்கலா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு அதிகாரி இருந்தான்னு வச்சுங்க, அந்த புழல் சிறை முழுக்க கிரீனிஷா மாறும், காய்கறிகள் விளைவிக்கிறது. அப்படி அங்க இருக்கிறவருக்கு ஒருத்தருக்கு ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் மேல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்னா தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இந்த கைதிகளை புத்தகம் வாங்க வைக்கிறது, புத்தகம் அவங்கள வாசிக்க வைக்கிறது, அவங்கள விவாதிக்க வைக்கிறது அப்படின்னு மாறும். இது முழுக்க முழுக்க அதிகாரம் எங்க இருக்குதோ அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த மாதிரி தனக்கு கீழே உள்ள கைதிகளை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனா இந்த 2 சிறை அனுபவமுமே எனக்கு ரொம்ப மகத்தான அனுபவமா இருந்துச்சு. நான் ரொம்ப சின்ன வயசுல கல்லூரி படிச்சுட்டு வரும்போது இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் ஈடுபட்டு ஒரு பாரத் பந்த் அப்போ 1 வாரமோ 10 நாளோ வேலூர் ஜெயிலில் இருந்தேன். எனக்கு அந்த அனுபவமே ஒரு மகத்தான அனுபவமா இருந்துச்சு. என் கூட இருந்தவங்க எல்லாமே அரசியல் கைதிகள் தான் அப்படின்ற போதும் நாங்க குற்றம் செஞ்சுட்டு வந்த கைதிகளே அங்க பார்க்க நேர்ந்துச்சு. அதே சிறைச்சாலைக்கு ஒரு சிறைச்சாலை ஐஜி, டிஐஜி முன்னாடி அவர்களுடைய வரவேற்பில் கைதிகள்லாம் நின்று எங்களை வரவேற்று கூட்டின்னு போய் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கறது, நாங்க அவங்களோட பகிர்ந்து ஒரு மகத்தான விஷயம். வேற எப்பயுமே எந்த பீரியட்லயுமே இதெல்லாம் எழுத்தாளமே கிடைக்கல. இந்த பீரியட்ல தான் கிடைச்சிருக்கு, இந்த காலகட்டத்தில் தான் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசுக்கு, அப்புறம் அங்க இருக்கிற சிறை அதிகாரிகளுக்கு, இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு நன்றியுடையவர்களா இருக்கணும்னு தோணும். தங்களுடைய எழுத்துலக வாரிசு என யாரை குறிப்பிடுவீர்கள்? சார், இது இல்லை சார் அரசியல் வாரிசு, எழுத்துலக வாரிசு, அந்த மாதிரிலாம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் லிட்ரேச்சர் உலகத்தை பொறுத்தவரை கெட்ட வார்த்தைக்கு சமம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னன்னா நம்ம எழுத்துல இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் பேர் எழுத ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் பேர் இயங்க ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் பேர் என்ன மாதிரி கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். அதனால அவங்க நம்ம வாரிசு கிடையாது. அவங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன வார்த்தைனா எழுத்துலக தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன, நீங்க யாருடைய தொடர்ச்சி அப்படின்னா நான் கடைசியா பிரபஞ்சனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி யாராவது புதுசா எழுத வர ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நான் வந்து பவாவுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரிசுன்றதெல்லாம் வந்து இலக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அந்நியமான கெட்ட வார்த்தையான விஷயங்கள். இது அரசியல்ல இருந்தே அப்புறப்படுத்த வேணும் அப்படின்னு தான் இலக்கியவாதிகள்லாம் பேசுகிறாங்க. அதனால இந்த எழுத்துலக வாரிசு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிறந்த 5 நாவல்களை வரிசைப்படுத்துங்கள். அது ஒரு தடவை சொல்லும் போதும் அந்த நாவலுடைய வரிசை வந்து வேறுபடும். நான் சொல்லுவேன், இப்போ ஒரு எழுத்தாளருக்கும் வேறுபடும். எனக்கே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் வேற ஒரு 5 நாவலை சொல்லியிருப்பேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா வேற நாவல் சொல்லியிருப்பேன். இப்ப கேட்டீங்கன்னா இன்னொன்று சொல்லுவேன். ஆனா சொல்லலாம். ஏன்னா அப்படி சொல்லும்போது ஏதோ ஒரு வாசகன் வந்து இதை கேட்கிற யாரோ ஒரு புதிய வாசகன் அதை தேடி கண்டுபிடிச்சு படிப்பான். இப்ப நானே மொத்தமா வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு 5 நாவல்களை சொல்லிக்கிறேன்னு வச்சுங்க. ஒரு வகையில் அது அவங்க கிஃப்ட் தான். ஏன்னா வெறும் 5 நாவல் இல்லாம அவங்க 15 நாவல் கிடைக்குது. நான் 3 டைமா சொல்லியிருந்தேன். ஆனா அப்புறம் என்னுடைய இப்ப இந்த நிமிஷம் வரல எனக்கு அதுல பிளான் கிடையாது, இந்த நாவல்களை தான் சொன்னேன். ஆனா என் உள் மனசுல எந்தெந்த நாவல்கள் உள்ள இருக்குதுன்றது இப்ப நீங்க கேட்கும்போது அப்படியே வருது. அப்புறம் இது வரிசைப்படுத்துறதே கிடையாது. ஒரு பெஸ்டா ஒரு 5 நாவல்களை சொல்லணும்னா ஜானகிராமனுடைய மோகமுள், ஜெயகாந்தனுடைய பாரிஸுக்கு போ,
ஏன்னா நான் ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால ஜானகிராமனுடைய பாரிஸுக்கு போ, ஜெயமோகனுடைய வெள்ளை யானை, அசோகமித்திரனுடைய கரைந்த நிழல்கள், ஜி நாகராஜனுடைய நாளை மற்றும் ஒரு நாள், இப்படி ஒரு 5 நாவல்களை சொல்லலாம். இப்ப அப்படியே இந்த இன்டர்வியூ வந்து வேற ஒரு முக்கியமான ரைட்டர் கிட்ட கேட்டீங்கன்னா அவரு இன்னும் புதுசா 5 நாவல் எழுதுறாரு. ஆனால் இது மாறலாம். அப்புறம் இதுதான் தமிழ்ல பெஸ்டா அப்படின்னு ஒரு புதிய விமர்சகன் என்ன கேள்வி கேட்டாம, இது பெஸ்ட் நான் சொல்ல தம்பி, நீ ஒரு 5 சொல்லு, நீ சொல்லு, நீ சொன்ன உடனே நான் ஒரு கொஸ்டின் எடுப்பேன், நீ சொல்றதா பெஸ்டா அப்படின்னு. அப்ப யாருமே தீர்மானிக்க முடியாது இதுதான் பெஸ்ட் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப, அவங்களுடைய வாசிப்புக்கு ஏற்ப 5 பெஸ்ட் சொல்லலாம். அப்படி என்னுடைய இன்றைய இந்த சாயங்காலம் 7 மணிக்கு லண்டன்ல இந்த லேசான குளிர்ல எனக்கு என் மனசுல ஏற்பட்டது இந்த 5 நாவல்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களிடம் கேட்க கூடாத கேள்வி எது? அப்படி இல்ல, எது வேணாலும் கேட்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு எழுத்தாளனுக்கு அல்லது ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற, பூமிக்கு மேல இருக்கிற எல்லாத்த பத்தியும் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல, எனக்குலாம் அப்படி இல்லை. நான் பல விஷயங்கள்ல 0. குறிப்பா பொலிட்டிக்கல் அப்படின்றது எனக்கு ஒரு அரசியல் இருக்குது. அது வந்து ஒரு இடதுசாரி அரசியல். அதை வந்து நான் என் மனசுக்குள்ளதான் வச்சுக்குவேன். என்னோட ரைட்டிங்ல தான் அது வரும். நான் ஒரு நிமிஷமும் நான் இடதுசாரி அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்க மாட்டேன். அப்படி டிக்ளேர் பண்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு வகையான செயல்பாடு. என்னுடைய செயல்பாடு வேற. நான் வந்து இந்த போன எலெக்ஷன் டைம்ல எஸ் ராமகிருஷ்ணனுக்கு போன் பண்ணி, நீங்க வந்து திமுக கூட்டணியை ஆதரிக்கிறதா, லெப்ட் விங்லாம் அவங்களதான் ஆதரிக்கிறாங்க, நம்மளாம் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு. அவர் சொன்னாரு, முடியாது, நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். அவர் அப்படி சொன்னதுனாலே ஒரு வலதுசாரி ஆள் தான், ஒரு தீவிரமான இடதுசாரி ஆள் தான். ஏன் அப்படி சொல்றீங்க ராமகிருஷ்ணன் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், ஒண்ணு இல்லவா, என்னுடைய ரைட்டிங்ல நான் எங்கேயாவது வலதுசாரி கொள்கைகளை ஆதரிச்சுக்கிறேன்னா அல்லது அவங்களுக்கு ஆதரவா ஒரு விஷயம் பேசிக்கிறேன்னா தான் பார்க்கணும். ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துல இருந்துதான் அவனுடைய அரசியல் தீர்மானிக்கப்படுது. அதை விட்டுட்டு அவன் ஒரு நிமிஷம் போய் டிக்ளேர் பண்ணக்கூடாது, நான் இந்த கட்சி தான். அப்படி போறவங்க ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கலான அரசியல் கட்சிகளுடைய அஜெண்டாவை பிரபகண்டா பண்ற கொள்கை பரப்பு செயலாளர்களா மாறிடுவாங்க. எழுத்தாளர் அப்படி இருக்கக்கூடாது. அவன் பொதுவான ஆள் தான். எந்த சமயத்திலும் அவன் சார்ந்து இருக்கிற, இப்ப நான் வந்து இடதுசாரின்னு சொல்றேன், இடதுசாரி மூவ்மெண்ட்ல வந்து என்னுடைய பார்வைக்கேற்ப அவங்க தப்பு பண்ணாங்கன்னா இது தப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அப்படி ஒரு நேர்மையானவனா ஒரு ரைட்டர் வந்து இருக்கும். அதனால என்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி அப்படின்லாம் ஒண்ணு இல்லை. ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு, என்னன்னா என்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வின்னு ஒண்ணு இருக்குது. அதுனா நீங்க ஏன் சார் இப்பெல்லாம் எழுதுறது இல்லை அப்படின்னு என்ன கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது என்னால அது நான் எழுதுனதுலாம் முதல்ல படிங்க அப்படின்னு சொல்லுவாரு. என்கிட்ட அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து போறேன். எனக்கு தெரியாத விஷயங்களை நான் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் போய் உங்க கருத்து சொல்லக்கூடாது. பாலஸ்தீன போரை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்னன்னா தெரிஞ்சா சொல்லலாம். அதை பத்தியான டீப்பான நாலேஜ் இருந்துச்சுன்னா சொல்லலாம். உங்களுக்கு தெரியலன்னா என்ன சார் அதை பத்தி பெருசா தெரியாது, என் ஏரியாவே வேற அப்படின்னு ஒதுங்கி போறது ஒரு எழுத்தாளர்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ஒரு ஊர்ல என கதை சொல்லுகிற முறை இப்போது இல்லையே. இல்ல, எது வந்து அப்படியே இருந்திருக்குது இந்த சமூகத்துல, காலத்தால மாற்றப்படாமல் 100 வருஷமா இது இப்படியே தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்க ஒண்ணுமே காட்ட முடியாது. மாறிக்கொண்டே இருக்குது. இந்த மாறும் என்கிற வார்த்தை மட்டுமே மாறாததுன்னு மார்க்சியம் சொல்லுது. அதனால ஒரு ஊர்ல அப்படின்னு கதை ஆரம்பிக்காத இருக்கலாம். ஆனால் நான் அறிந்து முன் எப்போதையும் விட இப்ப நம்ம பேசுகிற இந்த பீரியட்ல கதை சொல்லிகள் அதிகமாக வந்திருக்கிறார்கள். இந்த கதை சொல்ற முறைகள் மாறி இருக்கு. அப்புறம் ராமாயணம், மகாபாரதம் அப்படியான நம்முடைய இதிகாச கதைகளை கோயில்ல உட்கார்ந்து 3 நாள், 4 நாள், 5 நாள், 7 நாள் பாரதம் படிக்கிறது அப்படிலாம் இருந்த மெத்தட்லாம் மாறி இப்ப வந்து புதுசா யூடியூப்ல கதைகள் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. மகாபாரத கதைகளும் யூடியூப்ல சொல்லப்படுது. ஆனால் மாடர்ன் எழுத்தாளர்களுடைய புதுமைப்பித்தன் கதைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு எழுதினுகிற நரன் கதை வரையிலும்
ஏராளமான பேர் ஏராளமான கதைகளை அவங்களுடைய பாணிகள்ல சொல்றாங்க. அப்படி சொல்லின்னு இருக்கிறதுல நான் ஒருத்தன். அதனால ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, அந்த கதையே நீங்க தேவைப்படல, அந்த மெத்தடும் தேவை, எல்லாமே காலாவதி ஆயிடுச்சு. அப்போ விஞ்ஞானத்தினுடைய தொழில்நுட்பத்தினுடைய நவீன நுட்பங்களை எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம். நீங்கள் நானும் 20-30 வருஷத்துக்கு இப்படி நான் வந்து இப்படி சார்ஸ் போட்டுன்னு இல்லை, நான் லுங்கி கட்டின்னு இருந்தேன். எல்லாமே மாறி இருக்கு. இந்த அறை மாறி இருக்கு, இந்த மைக் மாறி இருக்கு, நம்முடைய போன் மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. செங்கல் சைஸ்ல இருந்துச்சு நம்மகிட்ட ஒரு போன் இல்லையா, பேனாசோனிக் போனு, அதெல்லாம் மாறி இன்னைக்கு ஆப்பிள் போனுக்கு வந்துட்டோம். எல்லாமே மாறுகிற போது கதைகளும் மாறும், கதை சொல்ற விதமும் மாறும். அது மாறி இன்றைக்கு தொழில்நுட்பம் வேகமாக வளர்கிறது. இன்னும் 20 வருடங்கள் கழித்து நாம் பிறந்திருக்கலாம் என்று என்னைக்காவது உங்கள் நினைவில் இந்த நினைப்பு வந்திருக்கிறதா? இல்லவே இல்லை. இப்போ நான் பிறந்தது, நான் வளர்ந்தது, நான் வாழ்ந்தது, நான் வந்து கொஞ்சம் எழுதுனது, கொஞ்சம் கதை சொன்னது, கொஞ்சம் இயங்குனது, இலக்கியத்திலே இணைந்து, அப்புறம் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணி நிராகரித்து திருமணம் செஞ்சிருந்து என் பசங்க அப்படி வளர்ந்தது அப்படின்னு எல்லாமே இந்த லைஃப்ல எனக்கு நிறைவானதா இருக்கு. ஐயோ நம்ம இப்படி இருந்திருக்கலாமே, ஐயோ நம்ம இதை இழந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் 20 வருஷம் பிறந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிறந்திருந்தா இந்த மாடர்ன் டெக்னாலஜியில நம்ம நுகர்ந்திருக்கலாமேன்றதெல்லாம் இல்லை. நான் பிறந்தது எல்லாமே கரெக்ட் தான். ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுங்களேன், 20 வருஷத்துக்கு பிறகு பிறந்திருந்தா அந்த நவீன தொழில்நுட்பங்களை இன்னும் கொஞ்சம் நம்ம அனுபவிச்சு பார்த்தோம், அது என் பசங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய வாசகர்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய தம்பிமார்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். என்னை தொடர்ந்து பின்பற்றுறவங்க அனுபவிக்கணும். நானே எல்லாத்தையும் மாறிக்கணும், எனக்கே எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிக்கணும் அப்படின்ற பேராசை எனக்கு இல்லை. இசை ஞானி இளையராஜாவின் இசை குறித்து, அதாவது ராஜா சார் வந்து ஒரு மேதை அப்படின்றதுல யாருக்குமே 2 கருத்து இருக்க முடியாது. அவரை வந்து பல்வேறு காரணங்களுக்காக கடுமையா விமர்சிக்கிறவங்களுக்கு கூட அவர் ஒரு மேதை அப்படின்றதுல எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது. இந்த ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு பெரும் கலைஞன் தோன்றான். அவன் வந்து பெரிய விவாதத்துக்குலாம் நான் போக விரும்பல. அவன் பை பெர்த்தா அவன் பிறக்கிறானா அல்லது அவன் வளர்றானா, அவன் அந்த இடத்தை அடையிறானா, அதெல்லாம் வேற. ஆனா மொசார்ட் மாதிரி, பித்தோவன் மாதிரி, இளையராஜா மாதிரி எங்கேயோ ஒரு மகத்தான கலைஞன் வந்து பிறக்கிறான். அந்த அவருடைய இசை வந்து இல்லைன்னா, பல பேர் சொல்றதுதான் இந்த உலகத்தின் மிக பெரும்பான்மையானவர்கள் பைத்திய நிலைக்கு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவருடைய மியூசிக் தான் அவர்களை ஆற்றுப்படுத்துகிறது, அவர்களை அழ வைக்கிறது, அவர்கள் தங்களை பால்யத்தை நோக்கி நகர வைக்கிறது, தங்களுடைய சிநேகிதிகளை நினைத்து இரவில் அழ வைக்கிறது, என்னென்னவோ சொல்லலாம். அவருடைய இசை இல்லாத கார் பயணங்கள் வந்து சாத்தியமானே தெரியல. அப்படி ஒரு மகத்தான கலைஞர். என்ன பல ஒரு துறையில அவ்வளவு பெரிய மேதைகளா இருக்கிறவங்க பேசாம இருக்கிறது நல்லது. அப்படி ராஜா சார் வந்து பல நேரங்களில் பேசி அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகி அப்புறம் சாதாரண அவருடைய கிட்ட கூட போக முடியாத அவரை விமர்சிக்கிறான். அது வேணாம் அப்படின்னு தோணுது. அப்புறம் ராஜா சாருடைய பாலிடிக்ஸ், அவருடைய அரசியல் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஒரு துளியும் ஓப்பானது இல்லை. அது வந்து நேர் எதிரான அரசியல் தான் அவருக்கு. அவர் வந்து அப்புறம் பர்சனலா அவரை நம்ம வந்து விமர்சிக்கணும் அப்படின்னா, அந்த பர்சனலா அவர் விமர்சிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் கொடுத்தாரு. அத என்னன்னா, அவர் வந்து ஒரு மக்கள்கிட்ட இருந்து போன ஒரு மகத்தான கலைஞர். ஒரு பண்ணைபுரம்ன்ற ஒரு ஊர்ல இருந்து சாதாரண மக்கள்கிட்ட இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகள்ல போய் அவங்க அண்ணனோட பாடி பல இரவுகள் நடந்து போய் லாரியில போய் பட்னியா கடந்து அப்படிலாம் தன்னுடைய வாழ்க்கையை தகவமைச்சிருந்தாரு. அவங்க கூடயே கடைசியில் இருந்திருக்கலாம். அங்கிருந்து டிராவல் ஆகி மடம், மடாலயம், சாமி,
அதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்னன்னா பிஜேபி, மோடி கவர்மெண்ட் அது விருப்பறாரு. அது தேவையில்லை. அவர் இந்த பக்கமே இருந்திருக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு படைப்பாளே என்னுடைய ஆசை. சினிமாவில் நடிக்கிறீர்கள், தொலைக்காட்சி மெகா சீரியல்களில் நடிக்க ஆசை உண்டா? சினிமாவில் நடிக்கிறது ஆக்சிடென்ட் நான் பல தடவை சொல்லிக்கிறேன். அதுவே நண்பர்களுக்காகவும் இன்னும் சில என்னுடைய தேவைகளுக்காகவும் கூட வச்சுக்கலாம். ஆனா பல மெகா சீரியல்ல நடிக்க சொல்லி என்ன கேட்டாங்க. நான் முதல் வார்த்தையிலே நான் வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரே தப்பு, இப்படி நண்பர்கள்ட்ட கேட்காம நான் போய் எடுத்த பிக் பாஸ் போனதுதான். அது கூட நண்பர்கள்ட்ட கேட்டேன், யாரும் என்ன சரியா டைரக்ட் பண்ணல. பல பேர் போங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த தடவை நான் சுதாரிச்சுக்கினேன். நான் இப்ப கூட 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு ஒரு மெகா சீரியல்ல நடிக்க முடியுமான்னு கேட்டு எனக்கு சேலரி எல்லாம் பேசினாங்க. தேவையே இல்லைன்ட்டேன். நான் திருவண்ணாமலைன்னு ஒரு அழகான ஊர்ல இருக்கேன். எனக்கு அங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. அங்க தினந்தோறும் என்னுடைய நண்பர்களை சந்திக்கிறேன், அவங்களோட சாப்பிட்றேன். எங்க வீட்டுக்கு நிறைய நண்பர்கள் வராங்க. இது எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு சீரியல்ல நடிச்சு டெய்லி அவங்க தர ஒரு 20,000 25,000 ரூபாய்க்காக என்னுடைய சுயத்தை நான் இழக்க விரும்பல. அப்புறம் இந்த மெகா சீரியல்கள் ஒரு ஆகச்சிறந்த படைப்போக்கத்தை கொடுக்கல தமிழ்நாடு. அது ஒரு தேர்ட் ரேட்டடான ஒரு 3ஆம் தரமான வாழ்க்கையை, ஒரு 3ஆம் தரமான குடும்ப சிக்கல்களை, ஒரு 3ஆம் தரமான குடும்ப வன்முறைகளை எப்பொழுதும் முன்வைக்குது. அதுல அந்த சீரழிவுக்குள்ள நானும் போய் நின்று நானும் ஒரு பங்காற்றுகிறேன்ற பெருமிதங்கள் எனக்கு என்னைக்குமே கிடையாது. வரலாற்றின் பக்கங்களில் என்னைக்கும் கரும்புள்ளியாக இருக்கக்கூடிய பல சீரியல்கள்ல நானும் நடிக்கிறேன். நான் ஒன்னுல கூட நடிச்சதில்லை என்ற பெருமிதத்தோட என்னுடைய கடைசி காலங்களோட நான் இருப்பேன். என்னைக்குமே நான் போய் சீரியல் நடிப்பேன். ஜெயகாந்தன் சமகால எழுத்தாளர்களை வாசிக்காதீர்கள் என புதிய எழுத்தாளர்களுக்கு அறிவுறுத்தினார். அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஒண்ணுல அவர் எதுக்காக சொன்னான்னு தெரியல. ஆனா ஒருவேளை அப்படி வாசிச்சா அவங்களுடைய பாதிப்பு உங்களுடைய ரைட்டிங்ஸ்ல வரும் அப்படின்னு அவர் சொல்லிருக்கலாம். ஆனா அது பயங்கர தப்பான கான்செப்ட். ஜெயகாந்தன் சொல்லிட்டாருன்றதால நான் அதை எடுத்துக்க முடியாது. ஜெயகாந்தன் தன்னுடைய கடைசி 15-20 ஆண்டு காலம் சமகால எழுத்தாளர்களை மட்டும் இல்லை, வாசிப்பிலிருந்தே முற்றிலும் விலகி இருந்தார். அதனால்தான் அவரால் கடைசி காலங்களில் படைப்பூக்கமா எழுதவே முடியல. அவருக்கு நேர் எதிரா சுந்தரராமசாமி, அசோகமித்ரன் மாதிரியான ரைட்டர்ஸ் கடைசி வாசிச்சுன்னே இருந்தாங்க. அதனால எழுத்துலயே இருந்தாங்க. ஜெயகாந்தனுக்கு தன்னுடைய எழுத்தின் மூலமாக கிடைத்த பிரபல்யம், தன்னுடைய எழுத்தின் மூலமாக கிடைத்த நண்பர்கள், தன்னுடைய எழுத்தின் மூலமாக கிடைத்த சுகபோகங்கள், இந்த மாதிரியான எல்லாத்தையும் வச்சு கடைசி 20 வருஷங்கள் வச்சு அவர் தான் அடைந்த உச்சத்துக்காக வாழ்ந்தவர் சொல்லலாம். கடைசி 20 வருஷத்துல அவர் எதுவுமே பண்ணல. அப்புறம் அவர் பண்ணாது எவ்வளவு நல்லது அப்படின்னு இப்ப தோணுது. ஏன்னா ஜெயசங்கரா மாதிரியான படு குப்பையான ஒர்க்கை அவர் எழுத ஆரம்பிச்சார். ஒருவேளை அந்த மாதிரி 4-5 நாவல் அவர்கிட்ட வந்துருந்துச்சுன்னா அவர் ஏற்கனவே இது உங்களை விட அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் எழுதியே சம்பாதித்த இந்த பெயரை எழுதியே கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லைன்னு சொன்னார். அந்த மாதிரி சமகால எழுத்தாளர்கள் இன்னைக்கு எழுதுற ஒரு புது பையன் வரையிலும் ஒரு மூத்த எழுத்தாளர் படிக்கணும். நீ வயசுலதான் மூத்துட்ட ஒண்ணு. 2வது நீ அந்த பையனுக்கு முன்னாடி எழுத வந்துட்ட. ஆனா நீ கண்டிப்பா படிக்கணும். வாசிக்கதான் இந்த மொத்த இலக்கிய உலகத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னு உனக்கு தெரியும். அப்புறம் நீ எங்க இருக்குன்னு தெரியும். உன்னுடைய பிளேஸ் எங்க, இந்த வேர்ல்டுல உன்னுடைய பிளேஸ் எங்கன்னு தெரியும். அதனால மூத்த எழுத்தாளர்கள், வயது குறைந்த எழுத்தாளர்கள், இளைய எழுத்தாளர்கள், நவீன எழுத்தாளர்கள் அப்படிலாம் கிடையாது. எல்லா எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புகளை ஒரு படைப்பாளியும், ஒரு விமர்சகனும், ஒரு எழுத்தாளனும், ஒரு வாசகனும் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இலக்கியவாதியாக, ஒரு கதை சொல்லியாக கதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஏற்கனவே திரையுலகத்தில் இருக்கிறீர்கள். ஒரு திரையுலக கலைஞனாக கதை சொல்லுகிற எண்ணம் ஏதும் உண்டா? அதாவது இயக்குநராக பரிணாமம் எடுக்க ஒரு தயாரிப்பாளரிடம் கதை சொல்வதற்கு எந்த ஆசையும் உண்டா? 20 வருஷமா இந்த வாய்ப்புகளும் நிறைய வந்துச்சு எனக்கு. ஒருபோதும் எனக்கு அந்த சாய்வு வரல.
சாவி வராததுனால பாரு, எனக்கு தெரியாது. நான் வந்து இன்னும் கேட்டீங்கன்னா திரைக்கதை எழுதுறது மட்டுமே எனக்கு 4-5 படங்களுக்கு மேல வந்துச்சு. எனக்கு வந்து அந்த பரபரப்பான சூழல்ல போய் எழுத முடியாது. ரெண்டாவது, நான் எங்க ஊரோட சேர்ந்த ஒரு ரைட்டராகவே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் எழுதுனதில்லை. உங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் சம்பளம் தரோம், நீங்க வந்து ஒரே ஒரு படத்தை இயக்குங்கன்னா கூட எனக்கு சத்தியமா இயக்க தெரியாது. ஆனா எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். எனக்கு தெரியாததை எனக்கு தெரியும் அப்படின்னு பொய்யா என்னுடைய மக்களையும் இந்த வாழ்வு எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சின்ன வெளிச்சத்தையும் நான் இழக்க விரும்பல.